ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் குழம்பு, கறி குழம்பு மாதிரி பார்த்தீங்களா. பீர்க்கங்காய் நான் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், பூண்டு 3 பல், இஞ்சி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, தேங்காய் சிறிதளவு, தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா வரக்கொத்தமல்லி. இப்போ நம்ம வந்து இவங்களெல்லாம் வந்து வாண்டலை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கூட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து இவங்களெல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிக்கன் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இவங்களெல்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம காயை வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதை நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஊற்ற போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் வந்து குக்கர் எடுத்துருக்கேன், ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் குக்கரில் செஞ்சேன்னா, அதனால் குக்கர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பாத்திரம் வேணால் நீங்கள் பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காய் போட்டாச்சு. இதுலேயே உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கவங்களே இதில் சேர்த்திக்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இது நம்ம எடுத்து வச்சுருக்க கூட்டை ஊற்றிக்குவோம். ரொம்ப தண்ணி சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து கெட்டியாக வேணும். சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து விசில் விட்டு மூடிக்குவோம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்துக்குவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையான பீர்க்கங்காய் குழம்பு ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் வாசனை அவ்வளோ ஒரு அளவாக இருக்குது. இப்போவே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.